சினிமா சிதறல்கள். India. Call from Maria. வார வாரம் சினிமா செய்திகள். வித்தியாசமான முறையில் சினிமா சிதறல்களுடன் மைனர் மசுக்குட்டி கலைஞர் கட்டெரும்பு கலந்து கொள்ளாம். சினிமா சிதறல்கள் இதோ மைனர் மசு கட்டெரும்பு. மைனர் மைனர் தண்ணியில போட்ட மாதிரி எல்லாம் கரைஞ்சு போச்சு மைனர். ஐயோ, ஒரு நாளாவது ஒழுங்கான இதிர ஒழுங்கோடு வந்தா நான் இரவிரவு அவ்வளோதையோட சனி பிடிச்சது இப்படிய கிழமை இதுண்டு வந்து நிற்குது. இப்போ வந்தாலும் முடிய கிழமை வந்துண்டு ஏதாவது நல்ல கதையை சொல்லுதே இந்த நயம் கட்டினது. நீ தண்ணி அடிச்சு போட்டு உனக்கு கிழிஞ்சதுக்கு நான் என்னடா செய்யறது? ஐயோ கடவுளே, நான் அழுதெல்லாம் மைனர் வந்திருக்கிறேன் மைனர். ஐயோ, உங்களுக்கு எந்த நேரமும் காமெடி சீன் எடுக்கிற சீன்லாம் நிப்பேங்க மைனர் எல்லாம். ஐயோ, சொல்லுறத கூட ஒழுங்கா சொல்ல தெரியாது. நாலு வியரடி சொல்ல கேட்காம நீங்க வித்தியாசமா செய்து காட்ட போறோம் அங்க வித்தியாசமா செய்து விட்டு இருக்கிறீங்க மைனர். போய் பாருங்க மைனர். வாடா உனக்கு உள்ளுக்கும் இல்லாம போய் கொண்டிருக்குது கொஞ்சம். மைனர் மயக்குட்டியும் கலைஞர் கட்டெரும்பும் சேர்ந்து செய்கிறாங்களு சொன்னா அதில் ஒரு வித்தியாசம் இருக்கும் சொல்லித்தான் ஊரில் இருக்கிற பொடி பொட்டி எல்லாம் வந்து ஆண்டு கொண்டு நிற்கிறாள். அப்ப வித்தியாசமே தானடா காட்ட வேணும். அதை காட்ட ஒழுக்கிட்டோம்னா உனக்கு அது புள்ளிய காட்டுறது மட்டுமில்லை செய்யறதும் வித்தியாசமே இருக்கு. ஐயோ, நீங்க வித்தியாசமா செய்ய போதான் மைனர். அங்க மட்ராஸ் பொண்டுகள் எல்லாம் ஜாமா பூந்து கிழிக்கிற அளவே துடப்பங்கட்டிகளோட நிற்கிறாளே மைனர். கேட்டவருக்கு சொன்ன ஐயா கடை கடை இங்க வாடா வித்தியா. இப்ப வேற இது ஒரு கிட்ட விட்டது. இரவோட இரவா துடுப்பங்கட்டிகளோட பொண்டுகள் நுண்ட உழவு என்று சொன்னா அது எனக்கு நீ சொல்லி இருக்கலாம் தானே. அதை விட்டுட்டு நீ என்ன புடுங்கி கொண்டு நீ. ஐயோ மைனர், நான் பேசாம எட்டி பார்த்தேன். எனக்கு நடக்கும் போல இருந்து நான் அப்படியே சுருண்டு படுத்துட்டேன் மைனர். உன்னை கண்ட நாள் முதல நீ சுருண்டு அவ்வளவு மோசமா நிக்கிறாளே நடி என்ற அம்மா மேல கொண்டு போய் எந்த கட்டெரும்பு கொண்டு போறான் கிழக்க போறான்னு ஒரு பியரு அடைச்சு கொண்டு சுருண்டு படுத்திருக்கிற. அது மாதிரி தான் இது நடந்து பொண்டுகள் இருந்து அங்கட இதை கிழிக்கிறாள என்று சொல்லி நீ ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா அதையும் வந்து நைட் விஷன்ல எடுத்து போட்டு அப்படி அதையும் சேர்த்து போட்டு விட்டு இருக்கலாம். ஐயோ கடவுளே, ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா கூட சூப்பரா சுட்டு போட்டு படத்துக்குள்ள சேர்த்து விட்டிருப்பேன். இன்னும் கிட்டே இருந்திருக்கு. சும்மா குறுக்க வட்டின ஒண்டுகள் தள்ளன்றிருக்கு கிளாதியா இருந்திருக்கு. நீ நாயம் கட்டினது அவ்வளவைய பார்த்து போட்டு பயத்தில் ஓடி போய் பதுங்கி கிடந்திருக்கிற. வார்த்தை சொல்லி இருக்க கடவுளே, அவ்வளவு நின்ற நிலைக்கு மைனர் என்ன கீழே போட்டுட்டு தேங்காதான் உரிச்சிருப்பாளே மைனர். நான் தப்பிட்டேன் கொஞ்சம் மைனர். நீங்க வித்தியாசமா காட்டுறோன்னு சொல்லி விவகாரம்
விவகாரமா காட்டி போட்டீங்க மைனர்? என்ன தேட காட்டினான்? இல்லாததை இந்த மைனர் காட்ட மாட்டான், இருக்கிறதுக்கு பூந்து காட்டுவான். அது சரி மைனர், ஒரு மனுஷனும் மனுஷியும் கட்டில படுத்திருக்கிறது ஓகே, ஒரு குப்பனும் குப்பியும் படுத்திருக்கிறத சமுதாயம் ஏற்றுக்கொள்ளும். ஆனா நீங்க வித்தியாசமாக கொண்டு வந்து மாமியும் மருமானம் படுத்திருக்கிறத காட்டினா விவகாரமா தான் மைனர். பொண்டுகளத்தலோட என்ன விட்டுட்டாலே வந்து நான் சந்தோஷப்படுறேன். உன்னை உடைச்சின்னதேடா செய்கிறது. ஐயோ கடவுளே, இந்த மைனர் வந்து வித்தியாசமே காட்டுறான் சொன்னா விவகாரமானதை தான் காட்டுவன். ஆனா இருக்கிறத தான் இல்லாது என்னண்டா வயசுக்கு நீங்க வித்தியாசமா தான் காட்டுவீங்க மைனர். அப்பதான் நண்டு முடிக்கலாம் வித்தியா. ஐயோ இல்ல, அதை விட்டுட்டு 18 வயது புடியன் மாரி காட்ட போனா எல்லாம் சிக்கல போய்விடும். நாங்க எங்கட வயது கேட்ட மாரி வித்தியாசமே காட்டேக்கதான் பாக்குறவங்க கொண்டு பாக்குங்க மைனர். இருந்தல்ல பாக்குதுங்க. இப்ப எங்கட படத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா விளம்பரத்தை பாத்தியோ நாங்க கொடுத்துட்டோம். பாத்தியோ இப்ப வந்து இந்த டிவிகள் எல்லாத்திலையும் 30 செகண்ட் போடுறதுக்கு 50 லட்சம் 60 லட்சம் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கு நியூஸ் சேனல்காரன் சொல்லுறான் தான் போட மாட்டேன் இப்ப நியூஸ் சேனல் எல்லாம் 15 நிமிஷத்துக்கு இருக்க பட்டைய கிளம்ப. இப்ப படத்துக்கு ஓசில இங்கதாண்ட மைனர் இருக்கிறான். இந்த விளையாட்டை தான் எங்கட ராங்கோவால் பர்மா காட்டி இருக்கிறார். அவர் என்ன காட்டினவர்? உங்களோட முதல் காட்டியிலும் அவருக்கு அவர் டீச்சரை காட்டி இருக்கிறார். அது எங்கடா மைனர் தானே முதல் காட்டினவர். அவர் என்னண்டு காட்டுவார் உங்களுக்கு முதல்? மைனர் மாமிய காட்டு ராங்கோவால் வர்மா அங்க டீச்சரை காட்டி இருக்கிறார். என்னண்டு சொன்னா அவர் சொல்லி இருக்கிறார். இப்ப ஒரு படம் சாவித்திரி என்ற படத்தை தெலுங்குல விட்டு இருக்கிறார். சத்தியமா சாவித்திரியோ? ஐயோ இது வெறும் சாவித்திரி. எனக்கு அந்த காலத்து ஞாபகம் தானே மைனர் வரும். எனக்கு சத்தியம் சாவித்திரா தான் வருதுங்கட பிபி வைரமுத்தர் அடுக்கிற மாதிரி. என்ன நடந்திருக்குன்னு சொன்னா எங்கட ராங்கோவால் பர்மா சொல்லி இருக்கிறாராம் வந்து படிக்கிற காலத்துல உங்களுக்கு பலவிதமான டீச்சர் மேல் படிப்பிச்சிருப்பினும் எப்படியும் ஏதோ ஒரு டீச்சரில உங்களுக்கு ஒரு படிக்கிறதுக்கு எனக்கு அந்த மாதிரி ஈர்ப்பு இருந்தது. அப்ப அது மாதிரி வந்து எனக்கு ஒரு இங்கிலீஷ் டீச்சர்ல ஐயோ கடவுளை சொல்லி போட்டு என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னா அதை வச்சொரு கதையை சாவித்திரி என்ற பட பேரிலே எடுத்திருக்கிறார். எடுத்து போட்டு என்ன நடந்திருக்குன்னு சொன்னா போஸ்டரை தான் கொஞ்சம் விஜக்கு போட்டிருக்கிறார். என்னன்னு சொன்னா இவர் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சின்ன பொடியன், ஒரு விடலை பொடியன் 14 15 16 வயதுல டீச்சர்ட்ட பொக்குள்ள பாக்குறமே அவனுக்கு சின்ன வயதுல நல்ல கேட்பன தானே மைனர் நடந்தது. அவன் போடுறான் நீ கேட்பேன் பொக்குல போகிறோன்னா மாமி டீச்சர் சாரி கட்டிட்டு பொக்குல காட்டிண்டா இருக்கு. ஐயோ கடவுளே, சாரியிலே அதுதானடா எல்லாம் வசதியா இருக்கு. ஐயோ உனக்கு உங்களுக்கு குரு வண்டி சொன்ன அந்த காலத்துல பயபக்தி மைனர். உனக்கு அண்டையில இருந்து வேற பயபக்தி பதுங்கி படக்குறதே உனக்கு வேலையா? அப்ப என்னண்டு சொன்னா அங்க தெலுங்கு பக்கத்துல இருக்கிற மகளிர் படை பிரிவுகள் எல்லாம் எழும்பி நிக்கணுமாம். அவ எழும்ப மாட்டேனமே. இது அங்க தாங்க வித்தியாசமானார்கள். தாங்கள் தான் மேலண்டு உதவிகள் வித்தியாசமாண்டா இடுப்பு சீலைக்கு காட்டி போட்டு துடப்பம் கட்டியே தானே கொண்டு திரிகிறவன். இதைத்தான் தெலுங்குல செய்திருக்கு. தமிழ்நாட்டில மைனரும் கலைஞரும் சேர்ந்து கிளி வர்ற மாதிரி தெலுங்குல ராங்கோவால் பர்மா அவர் சொல்லி இருக்கிறார். இங்க வாங்கோ, எனக்கு நடந்ததை நான் சொல்லி இருக்கிறேன். அது மாதிரி எல்லாருக்கும் நடந்திருக்கும், உனக்கு நடந்திருக்கும், அவருக்கு நடந்திருக்கும். அப்ப இந்த ஜாவித்திரிய காட்டேக்க உங்களோட ஜனித்திரி எல்லாம் உங்களுக்கு வரும் சொல்லி
மைனர் எல்லாருக்கும் அவனவன் என்ன மாதிரி கற்பனையில வச்சுக்கிட்டு இருப்பாங்க. பாத்தியா உனக்கு வித்தின யாவிதிரிகள் இருந்தது. எனக்கு ஒரு யாவிதிரியும் இல்ல. ஆனா ஒரு திரியையும் நீ வித்தியாசமா காட்டித்தான் மைனர் அடி வாங்கி நல்ல வேலை நான் உங்களுக்கு அசிஸ்டன்ட் இல்லாம போயிருப்பேன். ஒரு காலுக்கு எம்பிட இல்ல. ஒரு திரிக்கு நீ நெருப்பு அதை ஒரு பெருமையா சொல்லுறா. ஏழாதுன்றத பெருமையா சொன்ன ஒரே ஒரு ஆள் இந்தியா சொல்லி பழக கூடாது மைனர். அதுதான் போஷணம் கிடைக்காது. இயலாதுன்றடா இல்லாவிடும். அதை விட்டுட்டு என்று அதை பொய்யண்டு சொல்லுற. அப்படித்தான் சொல்ல வேணும் இந்த விஷயங்களை. ஆனா எங்கட உவளங்கட சமந்தா பொடிச்சு உள்ளபடி சொல்லுவாள். பாத்தியோ அவளை என்ன மாதிரி தான் அவள் பொடிச்சு கிட்டடியில சொல்லி இருக்கிறாள் ஏதோ ஒரு படத்துல. 4-5 படம் நடிக்கிறாள். சொல்லில தண்ட ட்விட்டர்ல எழுதி இருக்கிறாவாம். பேஸ்புக்லயோ? ஐயோ ட்விட்டர்லயடா. பேஸ்புக் எல்லாம் உண்டு தானே எழுதி இருக்கிறாவாம். என்னண்டு சொன்னா நான் ஒரு ஏனண்டு சொன்னா மகேஷ் பாபு சொல்லி இருக்கிறாராம் அங்க தெலுங்குல எங்கட சமந்தா பொடிச்சு அந்த மாதிரி பொடிச்சுக்கு கோவமே வர மாட்டுது. அந்த மாதிரி ஜோந்தி பியண்ட எங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்ப பொடிச்சு சொல்லி இருக்கிறாளாம். என்னண்டு சொன்னா அவருக்கு என்ன பற்றி தெரியல. நான் புடவு கோவம் வந்தா நான் ஒரு பொல்லாத ஆளுக்கு சக்கமா எனக்கு கோவம் வந்தாலும் வெளியில காட்ட மாட்டேன் வச்சிருப்பாண்டோ. உள்ளுக்குள்ளே அடக்கி வச்சு அப்படியே பேசுவாவாம். என்னண்டு சொன்னா ராஸ்கல் முட்டாள் பண்டி பண்டி என்று தான் மனதுக்கு பீஜுவேன் சொல்லி போட்டு சொல்லி இருக்கிறாவாம். கிட்டடியில கூட ஒரு படத்துல ஒரே ஷூட்டிங்கு அரை மணித்தியாலுமே திரும்ப எடுக்க கூட நான் என்ற மனதுக்கு ஒரு டைரக்டரை பண்டி பெறதை அவளுக்கு உங்களை தமிழ் தெரிஞ்சிருக்கு மைனர். எப்படி மைனர் நீங்க சொல்லி கொடுத்தீங்களா மைனர்? என்னோட கொஞ்ச நாள் பண்டி பெறதை நீங்க தான் அடிக்கடி சொல்றீங்க. அப்ப என்ன நடந்திருக்கண்டு சொன்னா இப்ப பொடிச்சிய வச்சு அண்மையில இயங்கினாலுங்கட முருகதாசும் விஜய் மில்டன். அப்ப ரெண்டு ஒரு ஆளத்தான் இது வண்டி பெறது. முருகதாஸ் அப்படியான ஆளில நல்ல சந்தோஷம். உனக்கு நான் சொன்னேன் பொம்பளைய வெட்டி தெரியாட்டிலும் ஆம்பளைய வெட்டி நல்லா தெரியும். அந்த பொடியன் மைனர் நல்ல பொடியன் மைனர் தெரியுமா? கதைதான் சொன்னான் பொடியனை பற்றி தான் உனக்கு. ஆனா சமந்தா சொல்லி இருக்கிறோம் ஆயிரத்தை சொன்னாலும் கௌதம் தன் மனதில் ஒரு ஸ்பெஷல் பொசிஷன்ல இருக்கிறாரு. அவருடைய ஒரு படம் நடிக்க ஆசைப்படுறாமல் இருக்கு கௌதம். அதான் நீங்க கூட எனக்கு தெரியும். ஐயோ ஏற்கனவே நடிச்சாச்சு. நான் தான் நடிச்ச உடனே தன்னை பிடிச்சு கொண்டு நீதானே என் பொன்பஜந்தத்துல கௌதம் மேனன் போட்டு தன்னை உச்சத்தில கொண்டு விட்டாண்டு பிடிச்சு சொல்லி இருக்கிறாள். அதால எப்பவும் அவருக்கு ஸ்பெஷல் சல்யூட் அடிக்கிறாள். ஐயோ சமந்தா குட்டி. என்ன குட்டி? உனக்கும் கொஞ்ச நாள் ஜமந்தாண்டு தெரியும். என்ன உண்ட வாழ்க்கை பாக்குறதுலயே போடா. ஐயோ கடவுளே அதுகின்ற கண்ணும் அதுகின்ற வேயும் இருக்கு மைனர். ஐயோ கேக்கண்டா கேக்க பாக்குறது இல்லடா கேக்க சாப்பிட அது இனிப்பு கூட என்ன செய்யற மைனர்? கேக்க சாப்பிட்டு இருந்தாரு ஒரு காலத்துல. ஐயோ கறிய சாப்பிட்டா தக்காளி பழம் வருது. கேக்க சாப்பிட்டா இனிப்பு வருது. உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் நீ கொண்டு திரிகிற என்ன நியாயம்? இதுக்கடியில உங்கட கௌதம் மேனன் உங்கட இவனோட அஜித்தின் படம். அஜித்தின் இப்ப 55வது படம் எடுத்து கொண்டிருக்கிற படத்துல அஜித்தின் 3 அஜித்தாம். அதுல ஒரு அஜித்துக்கு மெல்ல கமலஹாசன குரல் கொடுக்கத்தான் பிரியப்படுறார். ஏனென்று சொன்னா கமலஹா என்ற குரலின் கனமும் அந்த இதுவும் இருக்காம அந்த ஒரு பாத்திரத்தில் அந்த ஒரு அஜித்துக்கு கொடுத்தா படம் இன்னும் சூப்பர் ஹிட் ஆகும் என்று சொல்லி கௌதம்
கௌதம் வந்து தண்ட மனதுக்குள்ளே அந்த மாதிரி கற்பனையில இருக்கிறார். ஆனா என்னண்டு சொன்னா அஜித்துக்கு இது கோமண்டு வரும் இல்லையோண்ட பயத்தில முடிய கொண்டு நிற்கிறாராம் எங்கட கௌதம் மேனன். ஏனென்று சொன்னா இன்றைக்கும் தனக்கு பிடிச்ச படம் சொன்னா கமல் நடிச்ச சத்யா படம் தான் முதல் படம் கௌதம் கத்திக்கொண்டிருக்கிறார். அதுவும் இந்த படம் என்ன படம், 2 பேரும் சேர்த்து நடிச்ச படம். இது ஒரு படம் உண்டு, இவர் இயக்க அவர் நடிச்சவர் இல்லையங்கட கமலக வேட்டியாட விளையாடு படத்தோட 2 பேரும் அந்த மாதிரி. அப்ப ஏற்கனவே கௌதம் கிட்ட கமல் அநேகமே குரல் கொடுக்க ரெடியா இருப்பார். ஆனா எங்கட அஜித் பொடிச்சுதான் அது கோமண்டு உண்டு தெரியாம தண்ட தலையை சொரிஞ்சு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமே, உல்லாசம் படத்துல அஜித்துக்கு குரல் கொடுத்தவர் இல்ல உங்களோட பத்மஸ்ரீ. அது முத்தே முத்தம். அப்ப குரல் நல்லா கெமிஸ்ட்ரி ஒர்க் பண்ணுதானே மைனா? நல்லா கமலஹாசனுக்கு எல்லா இடமும் நல்லதாண்டா. அந்த குரல் கொடுப்போம் சொல்ற கதை வரைக்கதான் எனக்கு ஞாபகம் வருது. ஐ படம் தமிழ்ல மட்டுமில்ல, தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கிளியாளம் எல்லாம் ஓட போகுது. 160 கோடியை தான் விட்டுட்டேன் கடை எஸ்கார் ரவிச்சந்திரன் சொல்லி கொண்டு நிற்கிறார். அப்ப எல்லா பாஷையிலையும் விட்டாதான் விட்டதை பிடிக்கலாம். என்ன நடந்திருக்குன்னு சொன்னா அங்க கொண்டு போனா இனி டப்பிங் செய்யணும் அது செய்யணும் சொன்னா எங்கடவன் விக்ரம் பிடிச்சிதான் தெலுங்குலையும் கட்டிக்காரன் போலதான் இருக்கு மைனர். ஏற்கனவே அவன் பிடிச்சி தெலுங்குலவே அங்கே கொஞ்சம் படம் நடிச்சதுல தெலுங்கு பக்கத்துல கொஞ்சம் கிட்டா இருக்கிறான். இப்ப தெலுங்குலையும் அவன் தானா கதை. அவன் தெலுங்கு படத்துல முதல் ஸ்டார்டிங் பண்ணினவர். உனக்கு தெரியும், உனக்கு அங்க இருந்து கதையில எடுத்து விசேஷம் என்ன, நீங்க தெலுங்கோட நின்றுங்க ஹிந்திலையும் எங்கட விக்ரம் ஏனண்டு சொன்னா ஏற்கனவே ராவன் படத்திலையும் ஹிந்தியில பொடிச்சு கதைச்சிருக்குதாம். அப்ப இந்த படத்திலையும் ஹிந்தியில கதைக்கிறது பெரிய விஷயம் என்று சொல்லி போட்டு ஹிந்தியில டப்பிங் பேசி முடிச்சு போட்டான். சாப்பிடாம கிடப்பான், குரல் கொடுக்கறதுல மன்னனா இருக்கிறான், என்னத்துல மன்னனா மாமியை கொண்டு போறதுல மன்னனா இருக்கிறான். நவம்பர் 14 வர்ற மாதிரி ஒரு கதை அடிபட ரிலீஸ் பண்ண ஒன்றுதான் அடம் பிடிச்சது. நீ கைபடத்தா நாங்க சொன்ன டேட் சொன்ன மினிட்ல ரிலீஸ் பண்றோம். நீயும் நாங்க வித்தியாசம் சங்கர் அப்படி ஹைடெக்ல வித்தியாசம் காட்டுறாரு சொன்னா நாங்க இங்க லோக்கல்ல வித்தியாசமே காட்டி போட்டு நாங்கள் அந்த மாதிரி சுருட்டி கொண்டு கடைசியா நெட் பெனிஃபிட் பார்த்தா இந்த மைனர் பைக் கொண்டு கலைஞர் கட்டுறாங்க. செலவோட செலவான போஸ்டர் நினைக்கத்தான் மைனர் எனக்கு சதுரவில் அடங்கிறது மைனர். உனக்கு வயது போய் நடங்குது, நீ வித்தியாசம் மைனர். அந்த கண்கொள்ளா காட்சியை நீங்க பார்க்க இல்லையே, நீங்க தூங்குறீங்களே. பார்த்தேனோ வாங்கலையோ இதுக்குடியில வந்து எங்கட இவர் விஜயமேட்ட மெருமுன் ஹரி போட்டார் சொல்லி இருக்கிறாராம். என்னண்டு சொன்னா எனக்கு இந்த ஆட்படங்கள் அதுகள் எடுக்கிறதுல பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் வந்து கொமர்ஷியல் படங்கள் அவன் சிங்க எடுத்த எல்லா படமும் கொமர்ஷியல் தானே மைனர். எடுக்க தெரிஞ்சாலோடா வெட்டி படங்கள் தானே மைனர். சரியடா, அதுக்கு அப்படி சொல்றதுடா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையண்டு உண்ட கதையதான் பாத்தீங்களோ. அமலாவுல கூட்டி கொண்டு ஒரு ஆந்திராவுக்கு போய் அங்க இருக்கிற கிருஷ்ணா ஹோட்டல்ல 2 நாள் இருந்து பிள்ளைக்கு வடிவே சொல்லிட்டு வாண்டி சொல்ல நீ சொல்லுற. ஐயோ என்னால இயலாது, நான் விடுவேண்டா அவன் அம்மாவை கூட்டி அவள் பொடிச்சு நடிக்கிறதுக்கு அவளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு நீ அம்மாவுக்கு சொல்லி கொடுக்கன்னு நிக்கிற. ஏனென்று சொன்னா அமலா போலுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு எனக்கு வேகம் இல்லை.
எனக்கு கிடக்குது. கதையே உங்களுக்கு இழைக்குது. நான் இந்த பாருங்க அண்ணன் மாதிரி கம்பீரமாக அது மாதிரி தான் எங்கட இவன் பொடிஜி கரியும். ஐயோ கறி பொடிஜி வருதுன்னு சொன்னா 4 கார் எழும்பி பிறக்கும், அரிவாளோடு ஒரு கூட்டம் ஓடியரும், அதுக்குள்ள வெட்டு கொத்து. இது எடுக்கிற எங்கட பொடிஜி என்னண்டு ஓடி வந்து நாயகன் மாதிரியும் எங்கட அவன் பாலமேந்திரன் என்ன வடம் வந்து 3ஆம் முறை மாதிரியும் என்னண்டு எடுக்கிறது கரியாலே எடுக்கிறார். அப்பதான் நான் சொல்லி இருக்கிறார் ஆட்படம் எடுக்கிற மாதிரி என்று சொன்னா பாலாவில இருந்து இப்படி பலர் இருக்கணும். அதாலதான் நான் இந்த பக்கத்துல சரி ஒரு நாளைக்கு மஞ்சுளாண்ட மனமன் எடுத்து காட்டுறானா இல்லையான்னு பாருங்களா நீங்க. ஐயோ கடவுளே குதுகலண்டு இப்ப எடுத்து காட்ட மஞ்சுவும் இல்ல. அவ இல்லாட பார்த்துட்டு அவ போயிட்டா. நீ அதுக்குள்ளே எடுத்து காட்டு அவா இல்லே உனக்கு பாத்தீங்க உனக்கு அவா இல்லை. காலத்துல அழகிய தமிழ் மகள் இவள் உன்னை அறியாமலே நீ மம்மி மேரிட்டதான் இன்ட்ரெஸ்டே இருக்கிறன்றத சொல்லாம சொல்லி கொண்டு மைனர் வாத்தியார் 16 வயதுல கொண்டு வந்து 16 வயதுண்டு நீ சொல்லுற 32 வயதும் தாண்டி கொண்டிருக்கிறீர்கள். என்ன மாதிரி இன்னும் இன்னும் நீங்கள் மெரிவண்ணே இல்லையோ அதோ இது கொண்டு பேப்பர்காரங்கள் சொன்ன உடனே சிரிச்சு கொண்டு வேயாம திரிகிறவங்களுடைய அனுஷ்கா பிடிச்சி டென்ஷன் ஆகி விட்டாவாம். ஏன் மைனர் அந்த மாதிரி அப்படியே கேட்டோன்னு முகமெல்லாம் கூட கூட போட மைனர் போல் பிரிஞ்சு கொடுக்காது. மைனரும் டான்ஸ் ஆடையலாது, மைனர் பாட்டம் ஆடையலாது. மைனர் அவன் கேட்டது நியாயம் தானே மைனர். அவன் கேட்கறது என்ன நியாயம்? இன்றைக்கும் பொடிச்சு 2.5 கோடி வாங்கி இருக்கிறாள் பாகுபலி படத்தில். அவங்கள் கொடுக்கிறது இருந்தால் அவள் வாங்குவாளானே மைனர். 2.5 கோடிக்கு என்ன கிழிச்சா கொட்டுக்கணும் திரையில அந்த காலத்துல எங்களை நாட்டிய பாரலி பேரொளி பத்மினி நடிகர் திலகன் ஜாவித்திரி புன்னை அரசி மண்ணை வந்து மைனர் மம்மி மேல கட்டி கதைக்கிறதே வாழை. அப்ப என்னன்னா தீச்சட்டி பிடிச்சு கும்பம் ஆட்டம் ஆடாத லெவல்ல பேப்பர்காரங்களை பிடிச்சி திட்டி இருக்குதா. இன்றைக்கு எனக்கு மார்க்கெட்டில் சூப்பர் ரேட் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. இப்ப எனக்கு இந்த கல்யாணங்கள் என்ற கதைகள் எல்லாம் வரக்கூடாது பேப்பர்காரனை கிழிச்சிருக்கிறாள். நல்ல வேலை இனி அவன் அடிக்க மாட்டா போலதான் இருக்கு மைனர். என்ன தீச்சட்டி எடுக்கிற வட்டியா? கடவுளே தீச்சட்டி எடுத்து கத்தினாலும் ஒரு எதுக மூனியுடையும் கதை கீழாது உடனே. நான் இப்ப என்ன டென்ஷன் ஆகாதீங்க. நான் இப்ப சொல்டு என்ன தனியா போனியோ இல்லையோ வசந்த பாலன் படத்துக்கு ஒரு போக்கும் இல்லையா. என்னென்று சொன்னா ஆட்படம் எடுக்கிறேன் அந்த படம் எடுக்கிறேன் என்று சொல்லி கொண்டு கவர்ச்சியாயும் படத்தை எடுக்க வேணுமடா. இது குழப்பி எடுத்து கடைசியா எடுத்திருக்கிற படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் அடிச்சிருக்கிறார். ஆனா என்ன நடந்திருக்கண்டு சொன்னா என்ன நடந்திருக்கண்டு சொன்னா வாங்கறதுக்கு ஆக்கள் இல்லையா. ஐயோ அவன் பெரிய கட்டுக்காரன் தானே மைனர் வசந்த பாலன். ஐயோ கட்டித்தன இருந்தாலும் விடக்கிட சில விஷயங்களை கொண்டு போகணும். மைனர் டெலிபோன் அடி. ஐயோ நான் இப்ப 5 பலத்து பால் வாங்கணும் மைனர் வீவா டெலிபோன் அடிக்க. ஹலோ ஹலோ நீ சாரி மேடம் ஓகே நாங்க நைட் சந்திப்போம். என்ன வார்த்தையால போட்டு சுறாவை பிடிக்கிறதுன்றது எங்கட மகளிர் சென்னை மகளிர் அணி தலைவி வந்து டெலிபோன் பண்ணி இருக்கிறா. உங்களையோ மீட் பண்ணுங்க நீங்க ஹோட்டல்ல கிரீன் அப்ப கிழிச்ச போஸ்டர் எல்லாம் ஒட்டுவா வச்சிருப்பேன். என்ன கிழிஞ்ச போஸ்டரை அவ ஓட்டுறாவோ அல்லது நீங்க ஓட்டுவீங்களோ? I will try. Okay. சினிமா செய்திகளை வித்தியாசமான முறையில் சினிமா சிதறல்களாக தந்தவர்கள் மைனர் மசுக்குட்டி, கலைஞர் கட்டரம்பு ஆகியோர்.
மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் சினிமா சிதறல்களுடன் மைனர் மசுக்குட்டி கலைஞர் கட்டரம்பு ஆகியோர். Maria, fruit cherry, nee varia.